ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணுமா? அப்போ இந்த மொச்சக்கொட்டை சாதம் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. மொச்சக்கொட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. இனிமேல் வர சீசனில் உங்களுக்கு நல்ல பச்சை மொச்சக்காயே கிடைக்கும். இது வந்து ட்ரை பீன் சொல்கிறாங்க. வேறு ஏதாவது இங்கிலீஷ் நேம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இதுக்கு நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறி எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் புதினா இலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கல. அப்புறம் கொஞ்சம் உப்பு, ட்ரை மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மராத்தி முக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் என்னென்ன காய்கறி வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்து அதை ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். டைரெக்டாக நீங்கள் பேன்லேயோ இல்லை குக்கர்லேயோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு முதல்ல ட்ரை மசாலா சாமான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு, உங்களுக்கு சோம்பு பிடிச்சா சோம்பு கூட போடலாம். கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். காலிஃப்ளவர் எல்லாமே நீங்கள் போடலாம். வெங்காயம் வதங்கினா விட்டு தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை பவுடர் இருக்கு இல்லையா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் புதினா இலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மொச்சக்கொட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமேல் வர சீசனில் நல்லா பச்சையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் இந்த சாதம் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ மொச்சக்கொட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த பருப்பும் மொச்சக்கொட்டையும் வேகும், சாதமும் உதிரியாக வரும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்தாவிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு பேனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3-4 உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 விசில் வச்சுருந்தேன். பாருங்கள், சாதம் உதிரியாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசனையும் செம்மையாக இருக்கும். ஈஸியான 1 பாட் மீலு, லஞ்சுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நமக்கு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதை நீங்கள் வந்து இறக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ்லேயும் போட்டு தரலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ரைத்தா இல்லைன்னா சிப்ஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த மொச்சக்கொட்டை எவ்வளோ வெந்திருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். இதை நம்ம ஓவர் நைட்டே ஊற வைக்கிறதுனால 4 விசிலில் இது கண்டிப்பாக நல்லா வெந்து போயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.